வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி அத்தோ தாங்க செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பர்மாவில் பார்த்திங்கன்னா ஃபர்மா ஃபுட்டுங்க. இது நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டுங்க. நல்ல குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அத்தோ ரெசிப்பியை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலாம் வீட்லேயே அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி இந்த ஒரு அத்தோ ரெசிப்பியை நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது லைட்டாக நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த வேர்க்கடலையில் தோல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு இதை நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற வெங்காயமெல்லாம் நீங்கள் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு இதே மாதிரி நான் 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதையும் நம்ம அந்த ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு உங்களுக்கு. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நாம் கொஞ்சம் எண்ணெயோடு ஊற்றுறப்ப அத்தோ ரெசிப்பிக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக. அதனால் கொஞ்சம் எண்ணெயோடு நம்ம பூண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நூடுல்ஸ் எடுத்துக்கிறோங்க. அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறத. இது ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு பாயில் பண்ணால் வெந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம எடுத்து வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு எவ்வளோ பேக்கெட்டில் போட்டிருக்காங்களோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். எடுத்து நம்ம வடித்து வச்சுக்கலாம் நூடுல்ஸை. பாருங்கள் இந்த மாதிரி நான் தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நூடுல்ஸ் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் செஞ்சுட்டு வெங்காயமெல்லாம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை செஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நூடுல்ஸ் மேலே லைட்டாக குளிர்ந்த தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூலான நீர் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணுங்கிறது எடுத்து வச்சுட்டு நம்ம அத்தோ ரெசிபி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச நூடுல்ஸ் ஒரு 200 கிராம் வேக வச்சோல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம், சீவிக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை பவுடர் இருக்குல்லங்க அது எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றணும் மேலே. ஸோ அதுக்காக கொஞ்சம் உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம் காரத்துக்காக. கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுற அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு எண்ணெய் பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். பூண்டோடு எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் எடுத்துக்கலாம். ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம், அதை கரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பொரிச்சும் எடுத்து வச்சுருக்கிறோம். ரெண்டுமே இருக்கட்டும். பாருங்கள் பொரிச்சு நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது, அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக தட்டை வடை, நான் கடையில் வாங்கின தட்டை வடை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டிலேயே பொரிச்சு எடுத்துக்கிறனால தட்டை வடை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி அத்தோ ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ வேக வச்ச நூடுல்ஸை நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். துருவின கேரட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி துருவின கேரட் எடுத்துக்கலாம். பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாங்க. நல்லா பொடியாக துருவி இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவு அதுவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொரிச்ச வெங்காயங்க, அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம அந்த தட்டை வடை பொடி பொடியாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆயிலோடையே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் அதை எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலை இருக்குல்லங்க, அதை பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் புளி தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு தண்ணி, இந்த காய்க்கெல்லாம் லைட்டாக உங்களுக்கு உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்போக் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப போட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் உடஞ்சிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு அத்தோ ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் இன்னும் இதுக்கு மேலே வேணுனாலும் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை வெங்காயம், பொரிச்ச வெங்காயம் எது ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது நைட் டின்னருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முறை இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி அத்தோ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட.